ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஃபேமிலி. நான் தான் உங்கள் யுவா. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னையில் இருக்க இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ அங்கே தாங்க போயிருக்கோம். நான், என் ஒய்ஃப், அப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் என் 2 கிட்ஸ். இன்றைக்கி எதுக்காக இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸ்போ பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்போ விசிட் பண்ணி பார்க்கலாம் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பார்க்கிங்கில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வீக்கெண்ட்னால பார்க்கிங்கும் ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே கார் நிறைய பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் காரையும் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வாக்க போல் நாங்கள் லிஃப்ட்டு நோக்கி போயிட்டு இருந்தோம். ஸோ என் பொண்ணு பாருங்கள் எக்ஸ்லேவேட்டரில் வந்திருந்தா. ஆனால் இந்த எக்ஸ்லேவேட்டர் என்னென்னா ஸ்டெப்பாக இல்லாமல் ஸ்லோப்பாக இருந்தது. ஸோ இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்தது, பயம்லாம் இருந்தது. எனக்கு எக்ஸ்லேவேட்டர்னால் பயம், பட் இது ஓகே, ஸ்லோப்பாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தது. உள்ள வந்தாச்சு. ஸோ அப்படியே பை வாக்கில் அப்படியே ஒரு வீடியோ கவர் பண்ணோம். இந்த பொண்ணு என் பொண்ணா பார்த்தோன்னே சின்ன வயசில் வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம், இப்போ செகண்ட் டைம் வரா. என் பையன் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கோம் கூட்டிகிட்டு இங்கே. ஸோ எக்ஸ்போவில் என்ட்ரு ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் அந்த ஷேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தேன். எக்ஸ்போ பார்க்க ஒரு கிராண்டியராக ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸு. ஸோ நான் என்ட்ரன்ஸில் போய்ட்டு முதல் ஷாப் இங்கே பார்க்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட டாய்ஸு. ஸோ ப்ரைஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் 2 கடை விசாரித்தேன். ப்ரைஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக இருந்தது. இந்த ரிங்கு, இந்த ஆரக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா மைன்யூட் டிசைன்ஸில் அழகழகாக டிசைன்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்தோன்னா சூப்பராக செல் பண்ணி எடுக்கலாம் நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் அவ்வளோ கலெக்ஷன் இவங்ககிட்ட இருந்தது. பிரேஸ்லெட்லேயே ஸோ மெனி டைப் ஆஃப் பிரேஸ்லெட் இருந்தது. சின்ன டிசைன்ஸு அதில் உள்ள மைனராக ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்மேட் ஒர்க் தான் மோஸ்ட்லி இங்கே எக்ஸ்போவில் இருக்க எல்லா திங்ஸுமே. இந்த ட்ரெஸ்ஸஸும் அப்படி தான், அந்த கிளாஸஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் தான், நாட் மிஷினரிஸ் வச்சு பண்ணுறது இல்லை. ஸோ எல்லா கடையும் விசிட் பண்ணோம், எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். இது பாருங்கள், கழுத்தில் போகிற டாலர்லேயே அவ்வளோ வெரைட்டி இருந்தது. சரியாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இங்கே அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம கேட்டாலும் வாங்குறோமோ இல்லையோ, பட் இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதோட ஒர்க் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸு, இந்த வீட்டில் வைக்கிறது எல்லாமே இவங்க பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. இது எல்லாமே ஹேண்ட்மேட் கலெக்ஷன். இவங்க ஓனாக மேட் பண்ணுற கிளாத்தஸ் தான் இவங்க ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் நான் கேட்டேன், மோஸ்ட் ஆஃப் ஷாப்ஸ் அஃபோர்டபுளாக தான் இருந்தது ப்ரைஸ் எல்லாமே. இங்கே சில்ட்ரன்ஸ்க்கான கிளாத்தஸும் இங்கே இருந்தது. ஸோ அழகழகாக டிசைன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது நம்ம கம்பேர் பண்ணும்போது. இந்த கடை தான் ரொம்ப பிடிச்சது. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே டிஷர்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன ஸ்டிக்கர் கேட்குறோமோ நம்ம ஸ்ட்ரீட்டில் இமீடியட்டாக பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 சம்திங் சொன்னாங்க, 400 கிட்ட சொன்னாங்க. நம்ம டிஷர்ட் இங்கே வாங்கிட்டு என்ன டிசைன்ஸ் வேணுமோ சொன்னால் அதை அவங்க டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இனிஷியல் ஸ்பாட்டில் பண்ணி கொடுப்பாங்க. இது நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. எல்லா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷனும் இங்கே வச்சுருந்தாங்க. அந்த டிசைன்ஸ் ஸ்டிக்கர் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம எந்த லோகோ வேணும் எது சூஸ் பண்ணாலும் அழகாக போட்டுதான் கொஞ்சம் பேசினாங்க அவங்கக்கிட்ட. அப்படி பக்கத்தில் வந்தால் இந்த வெயிலுக்கு குழு ஐஸ்கிரீம் இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு, பட் நாங்கள் வாங்க முடியாது, பிகாஸ் என் 2 பசங்க ஊசி போட்டிருக்காங்க. பசங்க கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் வாங்கலாம் ஐஸ்கிரீம். நாங்கள் பார்த்தோம். அப்படியே தள்ளி வந்து பார்த்தோன்னா எங்கள் சுரேஷ் ஸ்நாக்ஸ் கடை இருந்தது. இங்கே பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சு மிச்சருக்கு ஆரம்பிச்சு தான், பட் இவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதே இல்லாமல் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு ரிப்பன் முறுக்காகட்டும், ஒரு பொட்டுக்கடலை ஆகட்டும், ஒரு முறுக்காகட்டும், பாதாம் முந்திரி எல்லாமே இங்கே வச்சுட்டு இருந்தாங்க. அதை அடுத்து பார்த்து வந்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸு லேடிஸ்க்கான கலெக்ஷன் நிறைய இருந்தது. இங்கே சுடிதார் ஆகட்டும், ஒரு சாரீஸ் ஆகட்டும். ஸோ கலெக்ஷன் எல்லாமே யூனிக்காகவும் இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது. கலெக்ஷன் எல்லாமே கிளாத்தஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. குழந்தைங்க ட்ரெஸ் பார்த்திங்கனாலுமே நிறைய இருந்தது. முக்கியமாக டாய்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் இங்கே குழந்தைங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், குழந்தைங்க வந்தாங்கன்னா ஸோ ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அப்படியே பாப்கார்ன் கடை, அந்த பாப்கார்ன் கடை சேம் டைம் கலெக்ஷன் தாண்டி ஸ்நாக்ஸ் கடையும் இங்கே உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க எக்ஸ்போவில். அப்படியே ஹேண்ட்பேக்கு பாருங்கள், அப்படியே இந்த பிரேஸ்லெட், இந்த ரிங்கு, நிறைய கலெக்ஷன் தான் இங்கே சொல்லணும், நிறைய இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருந்தது இந்த கலெக்ஷன்லாம். இந்த செகண்ட் டைம் பார்க்குறது, இந்த மண்ணு கொட்டும் பார்த்தீங்களா செகண்ட், அது அப்புறம் டெலிஸ்கோப், பைனாகுலர் எல்லாமே இருந்தது. நெக்லஸ்ஸு பாருங்கள், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வரும் பாருங்கள். இந்த கிளாக்கு எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ஸ்டாப் வாட்ச் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ரவுண்டாக படத்தில் காமிப்பாங்களா, அதுமாதிரி கிளாக்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே எடுத்து கவர் பண்ணியிருக்கேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டு. ஸோ நம்ம ஏன்னா இன்விடேஷன் வைக்கிறது க்ரீட்டிங் கார்டு சின்ன அழகாக இருந்தது. சேம் டைம் பேகம் வச்சுருந்தாங்க இவங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தாங்க மெனி வெரைட்டி. இதுதான் முக்கியமாக. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சாமி சிலை இருந்தது. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 500 சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி சிலை அழகாக நம்ம பூஜா ரூமில் வைக்கிறதுக்கு அழகாக இருந்தது. சரி, கார்லேயே நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஸோ அழகாக இருந்தது எல்லாமே. பாருங்கள், எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் ஜூம் பண்ணி. வேல்லேருந்து சின்ன சின்ன சாமி, அம்மன், சிவன் எல்லாமே இருந்தது. இது ஒரு பீஸ் 1000 rupees, அது 2 பீஸ் 500 rupees. பல்லாசோ ஃபேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 500 ஸோ 2 பீஸ் 400 அந்த ரேஞ்சில் இருந்தது பல்லாசோ ஃபேண்ட்லாம். இது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டு, கையில் போடுற பேங்கிள்ஸ். லேடிஸ்க்கு தாங்க இங்கே மோஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் லேடிஸ் தான். ஸோ லேடிஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் இங்கே இருக்க எல்லா கலெக்ஷனும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும். கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு எல்லாமே இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேம் டைம் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு ஹோம்மேட் யூஸ் பண்ணுற அந்த மிளகாத்தூள், சாம்பார் பொடி, இவங்க எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த லேடி நம்மளுக்கு. சாம்பார் பொடி, மிளகா பொடி, கார சட்னி அதெல்லாம் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் கொடுத்தாங்க இவங்க. ஒரு பேக்கெட்டில் வச்சு அந்த கார சட்னி கொடுத்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அப்படியே எல்லாமே ரவுண்ட் அடிச்சு எல்லா ஷாப்பையும் நாங்கள் விசிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் எல்லாமே தொங்கட்டம் வச்சு சூப்பராக இருக்குது. அப்படியே காமிக்கிறேன் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அப்படி இந்த வீடியோவில் ஒழுங்காக உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைனா டேரெக்டாக இன்றைக்கி நாள் நடக்கும் இந்த எக்ஸ்போ. 2 days நடக்கும். ஸோ கண்டிப்பாக நேரில் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நான் நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸோட வாட்டர் பாட்டிலாக இருந்தது. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரைஸ் கேட்டேன் இந்த கிட்ஸோட வாட்டர் பாட்டில். பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் சொன்னாங்க. 1000 சொன்னாங்க அந்த டெடி பேர் போட்ட வாட்டர் பாட்டில். பட் என்னென்னா நம்ம ஹாட் வாட்டர் கோல்டு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அதுமாரி வாட்டர் பாட்டில் இது. ப்ரைஸ்னால் கொஞ்சம் 1000 சொன்னோடனே கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. நம்ம அவுட்டர் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அது 500 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லா ஷாப்பும் நாங்கள் விசிட் பண்ணி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நெக்லஸ்ஸு, இந்த இயரிங்ஸு, அவங்க சுடிதாரு, அந்த சாரீஸ், ஸோ கேர்ள்ஸுக்கு தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதே முக்கியமாக இந்த கடை பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ் ஒரு ஷாப் இருந்தது. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக கலர்ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணது தான். அந்த பேங்கிள் கடைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தஸ் ஸ்டோர்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருந்தது. இவங்கக்கிட்ட எல்லாமே சிம்பிள் அண்ட் நீட்டாக யூஸ் பண்ணுற சுடிதார்ஸ் இருந்தது. கலர்ஃபுல் லைட் கலராக நல்லா இருந்துச்சு இந்த ஷாப்பும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ட்ரெஸ்ஸில் ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அவங்க வியர் பண்ணுற அந்த கிளாத்தஸில் ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் இருந்தது. பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் ஷாப் இருந்தது. கூலிங் கிளாஸ் அண்டு சின்ன சின்ன அக்சசரிஸ் அந்த ஷாப் இருந்தது. அப்படியே அது நியர்பை பார்த்திங்கன்னா பேப்பர், அந்த நார்த் இந்தியன் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் அப்பளம், நிறைய டைப் ஆஃப் அப்பளம் இங்கே வச்சுருந்தாங்க. பேப்பர் சொல்லுவாங்க ஆக்சுவலி நார்த் இந்தியன் லாங்குவேஜில். ஸோ நிறைய வச்சுருந்தேன். அப்புறம் இந்த ஸ்டிக்கர் கடை இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆக்சுவலாக. இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. இவங்க தோனி, கோலி, தளபதி விஜய், சூர்யா, தனுஷ் அப்படின்னு எல்லாரோட வால் பேப்பர் ஸ்டிக்கர்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. அதையும் நான் கவர் பண்ணியாச்சு. பாருங்கள், காமிக்கிற வீடியோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மகா. இவ்வளோ நேரம் இவா பேசினதை கேட்டிருப்பீங்க. எல்லா செயின், கம்பல், டாலர்ஸ், பிரேஸ்லெட், ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே காட்டியிருப்பாங்க. நான் முக்கியமாக இது வந்ததே ஆரோவிட்டா ஆர்கானிக் பிளெண்ட்ஸ் பார்க்க தான். அங்கே ப்ராடக்ட்லாம் சூப்பராக இருக்கும், எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிளாசம் பட்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே பூ வாங்கலான்ட்டு வந்தேன். ஆர்டிஃபிஷியல் பூ தான், சூப்பராக இருக்கும். அங்கே இப்போ போட்டில் வர எல்லா பூவுமே இப்போ அவங்க கையிலெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த போட்டில் இருக்க எல்லா பூஸுமே 1200 தான். ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. இவங்க ஆன்லைன்லையுமே இருக்குதுன்னு சொன்னாங்க. இது ஆரோவிட்டா பிளெண்ட்ஸோட ப்ரைஸ் மெனு கார்டை தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். எல்லா ப்ரைஸுமே ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே காட்டன்லேயே இருந்தது. இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது, 30+ ஷாப்ஸ் இருந்தது. நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஜூலை 5th லாஸ்ட் டேட்டு. ஸோ நாங்கள் நேற்று போயிட்டு வந்துவிட்டோம். நீங்கள் இன்றைக்கி போய் விசிட் பண்ணி பாருங்கள். நைட் 10 o'clock வரைக்கும் இருக்குது இந்த ஷாப்ஸ்லாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்.